கொடுக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கொண்டு வர முயற்சி நடக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அதில் அங்கம் வகிக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அவரை மீண்டும் கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. தொடர்ச்சியாக டிடிவி தினகரனும் அவர் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு பேச்சையோ ஒரு தகவலையோ சொல்லிக்கொண்டே வருகிறார். அதற்கான காரணிகளையும் சொல்கிறார். ஏனென்றால் ஜெயலலிதா ஆட்சி வர வேண்டும் என்றால் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் மீண்டும் எந்த சின்னத்தில் நிற்கிறார் என்ற ஒரு பிரச்சனை வரும். 2024 அவர் பொது சின்னத்தில் நின்று பல சின்னத்தில் நின்று போட்டியிட்டு பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அப்பொழுது அவர் அந்த கூட்டணியில் இருந்தார். இப்பொழுது வரையும், அதாவது இன்றைய தினத்தில் வரையும் அவர் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. எந்த கூட்டணிக்கு செல்வேன் என்ற அறிவிப்பையும் அவர் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு முன்ன இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு வந்தாக்கா அவர் எந்த சின்னத்துல போட்டியிடுவது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் அவருக்கான ஒரு நெருடலா இருக்கு. அவரை பொறுத்தவரை வெற்றி சின்னமாக அவர் பார்ப்பது, அவர் ஜெயித்தது, அவர் முதலமைச்சர் ஆனது எல்லாமே அதிமுக மற்றும் இரட்டை இலை இந்த சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக விருப்பம் காட்டி வருகிறார். அண்மையில் கூட மதுரையை செல்லும் பொழுது மதுரை விமான நிலையத்தில் கூட பிரிந்து கிடக்கக்கூடிய சக்தியில் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்று தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இன்றைய தினத்தில் அவர் எந்த ஒரு முடிவும் அறிவிக்கப் போவதில்லை. அவர் முடிவு அறிவிப்பது என்னவென்றால் அது சென்னையில் தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவரை தமிழக வெற்றி கழகத்திற்குள் கொண்டு வர வேண்டும், அந்த கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செங்கோட்டையனும் மறுபுறத்தில் எடுத்து வருகிறார். இருவரும் திரைமறைவில் சந்தித்ததும் கடந்த வாரங்கள் எல்லாம் நடந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் ஊருக்கு சென்று ஒரு 3-4 நாட்கள் ஆகிறது என்றுடன் இதுவரையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தொடர்ச்சியாக அவர் அமைதி காத்து வருகிறார். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுகவுக்கு சென்றது பார்க்க முடிந்தது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சுப்ரத்தனம் போன்றவர்கள் எல்லாம் திமுகவுக்கும் செல்ல நேர்ந்தது. அவர் அதிமுகவில் இருந்து போனவர்கள் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அங்கிருந்து முன்னாள் அமைச்சர்களாக சென்றவர்கள் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் ஏன் செல்லவில்லை என்றால், அவர் இந்த கட்சியிலிருந்து முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் மீண்டும் அவர் திமுகவினுடைய நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஆகையால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய முடிவு என்பது தமிழக வெற்றி கழகமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியா என்ப கேள்வி மட்டுமே மேலோங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.